ஆபத்தான காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். அழகான மலை. தூரத்தில் உள்ள ஒரு நாட்டில் பசுமையாக உயர்ந்த ஒரு மலை இருந்தது. அந்த மலையை சுற்றி காடுகளும் தெளிந்த நீர்வீழ்ச்சிகளும் இருந்தன. அங்கே பல வகையான பறவைகள் வாழ்ந்தன. கிளிகள், மயில்கள், மைனாக்கள், சிட்டுக்கள். அங்குள்ள காற்று தூய்மையாகவும் வானம் நீளமாகவும் மலை உயிர்த்திருந்தது. ஆனால் அந்த எல்லா பறவைகளிலும் வேறுபட்ட ஒரு காகம் இருந்தது. அவனின் பெயர் காரி. அனைவரும் அவனை மலையின் ஆபத்தான காகம் என்று அழைத்தார்கள். காகத்தின் பெருமை. காரி மலைக்கு வேல் இருக்கும் உயர்ந்த மரத்தில் வாழ்ந்தான். அவன் தன்னை எல்லா பறவைகளையும் விட புத்திசாலி, வலிமையானவன் என்று நம்பினான். ஒவ்வொரு காலைமுமே அவன் சத்தமாக கத்துவான். நான் தான் இந்த மலையின் ராஜா, என்னை யாரும் தடுக்க முடியாது. மற்ற பறவைகள் உணவு கண்டுபிடித்தால் காரி பறந்து வந்து அதை பறித்து விடுவான். சிட்டுக்கள் கூடு கட்டினால் அதை உடைத்து விடுவான். எல்லா பறவைகளும் அவனை பயந்து அமைதியாக இருந்தன. கழுகின் வருகை. ஒரு நாள் வானத்தில் ஒரு பெரிய கழுகு பறந்து வந்தது. அது வலிமையானதும் ஆனால் கருணையுடனும் இருந்தது. அது வானத்தில் வட்டமிட்டபடி பறந்தபோது பறவைகள் எல்லாம் சோகமாகவும் பயமாகவும் இருப்பதை கவனித்தது. அது ஒரு மரத்தில் இறங்கி ஒரு சிறிய கிளியிடம் கேட்டது, நீங்கள் எல்லோரும் இவ்வளவு பயப்படுவது ஏன்? கிளி மெதுவாகச் சொன்னது, காரி என்ற ஒரு காகம் இருக்கிறது. அவன் எங்களை எல்லாரையும் துன்புறுத்துகிறான். நாங்கள் அமைதியாக வாழ முடியவில்லை. கழுகு முகத்தை சுருக்கி மனதில் சொன்னது, அகந்தை எப்போதும் அழிவுக்கே வழிவகுக்கும். அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். மோதல். அடுத்த நாள் காலை காரி மீண்டும் சத்தமிட்டுக் கொண்டு மைனாக்களை துரத்திக் கொண்டிருந்தான். அப்போது கழுகு கீழே பறந்து வந்து அவனின் முன் நின்றது. கழுகு, காரி, ஏன் நீ மற்றவர்களை துன்புறுத்துகிறாய்? இந்த மலை எல்லாருக்கும் சொந்தம். காரி சிரித்து, ஹா, நான் தான் இங்குள்ள ராஜா, என்னை நீ எதுவும் சொல்ல முடியாது. காரி கழுகை தாக்க முயன்றான். ஆனால் கழுகு அவனை விட பெரியதும் வலிமையானதும். ஒரே முறை இறகுகளை அசைத்தவுடன் கழுகு காரியை தரையில் தள்ளியது. காரி பலவீனமாகவும் நடுங்கிக் கொண்டும் விழுந்தான். உணர்ச்சி. பல நாட்களுக்கு காரி நகர முடியவில்லை. அவன் ஒரு மரத்தின் கீழ் பசியோடு காயமடைந்து படுத்திருந்தான். ஆனால் அவனுக்கு திகைத்தபடி அவன் துன்புறுத்திய அதே சிறிய பறவைகள் அவனை உதவ வந்தன. சிட்டுக்கள் தானியங்கள் கொண்டு வந்தன. கிளி தண்ணீர் கொடுத்தது. மைனா அவன் அருகில் அமர்ந்து மெதுவாகப் பாடினது. காரியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் இவைகளையெல்லாம் காயப்படுத்தினேன், ஆனாலும் இவைகளே எனக்கு உதவுகின்றன. நான் தவறு செய்தேன் என்று அவன் நினைத்தான். மாற்றம். சில நாட்களில் காரி மீண்டும் வலிமை பெற்றான். அவன் எல்லா பறவைகளையும் அழைத்து வந்து சொன்னான், எனது அன்பான நண்பர்களே, எனக்கு மன்னிப்பு. நான் அகந்தையுடன் இருந்தேன். இனிமேல் உங்களுடன் சேர்ந்து இந்த மலையை பாதுகாப்பேன். பறவைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்பின. மேல் வானத்தில் இருந்து கழுகு இதைக் கண்டு புன்னகையுடன் பறந்து சென்றது. மலையில் அமைதி. அந்த நாளிலிருந்து மலை மீண்டும் அமைதியாகியது. எல்லா பறவைகளும் உணவை பகிர்ந்து பாடல்கள் பாடி ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்தன. காரி இனி ஆபத்தான காகமில்லை, அவன் மலையின் புத்திசாலி காகம் ஆனான்.